வணக்கம் மக்களே. கார்த்திக் ராஜா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வில்லனும் வில்லியும் பேசிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது நம்ம எதிரியோட அம்மாவை கூட்டிட்டு வந்து கோவில் திருவிழாவுல உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம இப்படியே அப்படி அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது. அடுத்து அவனுக்கு ஒரு பலமான அடி கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த வில்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நீ தானே கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க சொன்ன. நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதாவது ட்ரை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தோல்விதான் அமையுது. சோ நம்ம என்ன பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அவன் அந்த சேதுபதியோட பேரை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் யாரு, அதாவது அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல உண்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சென்னை போனப்ப தானே இவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சீங்க. பெசாப்ல மறுபடியும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு விசாரிச்சு இவன் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு வில்லி கேக்குறாங்க. இதை கேட்டதோட வில்லன் சொல்றாரு, ஆமா, நான் சென்னை போனப்ப கூட என் ஃப்ரெண்டு தான் இவனை பத்தி சொன்னான். சோ அவனுக்கு இவனை பத்தின டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு விஷயம் சிக்கனுச்சுன்னா இவனை நம்ம ஈஸியா வீட்டை விட்டு துரத்திடலாம்ல அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அதுக்குதான் சொல்றேன், நீங்க இப்பவே சென்னை கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வில்லன் நேரா அவரோட சித்தப்பா கிட்ட போயிட்டு, சித்தப்பா, நான் இப்ப சென்னை கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட சித்தப்பா கேக்குறாரு, என்னடா மவனே திடீர்னு சென்னை கிளம்புற? அதுக்கு அவர் சொல்றாரு, சித்தப்பா, எல்லாமே நம்மளோட காரிய விஷயமா தான். நம்ம இப்படி பொறுமையா இருக்கிறது நல்லது கிடையாது. அப்புறம் நம்ம இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு அடுத்த அடி அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். அதுக்காக தான் நான் இப்ப சென்னை போக போறேன். அவன் வீட்டுல இருக்கான நம்ம எதிரி, அவனோட டீட்டெயில ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு வரப்போறேன். அதுல ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாக்கு கிடைக்கும்ல. அப்ப சித்தப்பா சொல்றாரு, ஆமாண்ட மவனே, எப்படியாவது அவன் சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத நிரூபிக்கலான்னு பார்த்தோம். ஆனா அது சுத்தமா ஆகவே மாட்டேங்குது. சோ அடுத்து அவனை பத்தின உண்மைய சொல்லிட்டா, அதுக்கான ப்ரூஃப் கொண்டாந்து காமிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவன் நம்பிதானே ஆகணும். இதை கேட்டதோட அந்த வில்லன் சொல்றாரு, ஆமா சித்தப்பா, அதுக்குதான் நான் கிளம்புறேன். சரி, நீங்க மத்த வேலைகளை பாத்துக்கோங்க. அந்த மாயா கிட்ட வேற ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்ல, அவ என்ன பண்றா அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லன் நேரா சென்னைக்கு கிளம்புறாரு. அப்ப சித்தப்பா என்ன பண்றாருன்னா நேரா மாயாவுக்கு கால் பண்றாங்க. மாயா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, அந்த வக்கீலோட டீட்டெயில அனுப்ப சொன்னேன், ஆனா நீங்க இன்னும் அனுப்பல. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் நேரடியா வரேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்தப்பா நேரா அவங்கள போய் பாக்குறாங்க. மாயா சொல்றாங்க, சார், வக்கீல போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேருமே சேர்ந்து வக்கீல போய் பாக்குறாங்க. அவர் வக்கீல போய் பார்த்து அவர்கிட்ட ஆட்கொணர்வு அந்த டாக்குமெண்ட அப்ளை பண்றாங்க. அப்ப அந்த வக்கீல் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, யாரு காணாம போனாங்களோ அவங்கள போலீஸ வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அவரு காணாம போனதுக்கு காரணமானவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட அப்பதான் மாயாவுக்கு நிம்மதியாகுது. மாயா கேக்குறாங்க, சரி, இன்னும் எத்தனை நாள்ல சார் என் மகேஷ கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? அவரு சொல்றாரு, இங்க பாருமா, இன்னும் 1 வீக்ல மகேஷ கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட அப்பதான் மாயாவுக்கு நிம்மதியாகுது. அப்புறமா மாயா வெளியில வந்ததோட அவரை பார்த்து, ரொம்ப நன்றி, உங்களாலதான் இன்னைக்கு என் மகேஷ் கடிக்க போறாரு. அவரு சொல்றாரு, இங்க பாரு, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம எதிரி தான் கண்டிப்பா உன் புருஷனை கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவனை மட்டும் கைது பண்ணிட்டா உன் பக்கம் மகேஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க பக்கம் அவனை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி இருக்கும், போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிறது இதானா அப்படின்னு சொல்லி மாயா சொல்றாங்க. மகேஷ் கிடைச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் நேரா சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போனதும் அவரோட ஃப்ரெண்டை சந்திக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்னடா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன்,
சாரை பத்தி நிறைய விசாரிச்ச அடுத்த செகண்டே நீ ஊருக்கு போயிட்ட. என்னடா, என்னதாண்டா விஷயம் அப்படின்னு சொன்னதோட அப்ப வில்லன் சொல்றாரு, டே நண்பா, உன்னால எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடைச்சிச்சு. ஆனா அதை வச்சு என்னால எதுவும் பண்ண முடியல. அதனால சாரை பத்தின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னதோட ஃப்ரெண்டு சொல்றாரு, என்னடா சொல்ற, இங்க பாரு, நீ என்னதான் பார்க்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா பெசாப்ல இவரை பத்தியே நீ கேட்டுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொன்னதோட அப்ப வில்லன் சொல்றாரு, இல்ல, எங்க ஊர்ல இவ ரொம்ப பெரிய தலைக்கட்டு. அதான் கிராமத்து ஆளு மாதிரி இருக்கான். ஸோ இவனை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைச்சேன். இது கேட்டதோட அவரு சொல்றாரு, அவ்வளோதானே, அவரை பத்தின டீட்டெயிலை நான் இப்பவே உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா, அவங்க வீடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க கொண்டு போய் நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. பெரிய வீடா இருக்கு. அதை பார்த்ததோட வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய வீட்டுல உள்ளவனா அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பணக்காரன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இந்த அளவுக்கு கோடீஸ்வரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. அப்ப ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்னடா இந்த வீட்டை பார்த்ததோட இப்படி வாயடிச்சு போயிட்ட? அதுக்கு வில்லன் சொல்றாரு, சும்மாவா, இது வீடா இல்ல அரண்மனையான்னு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, சும்மாவா, கிட்டத்தட்ட 5000 கோடி சொத்தோட அதிபதி அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, இவன் இப்படி சொல்றானே, பார்க்க போகையில இவன் ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் போல அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாரு, டேய், கோடீஸ்வரன் மட்டும் இல்லடா, டாப் 10 பணக்காரங்கள்ல இவனும் ஒருத்தன். இதை கேட்டதோட வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போற, சரி இவ்வளவு பெரிய பணக்காரன், இவனுக்கு கல்யாணம் ஆகிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதை ஏன் கேக்குற, அவரோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய ட்விஸ்டே ஆகிடுச்சு. அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, அதுக்கு தெரியுமா? இது கேட்டதோட வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா சொல்ற? அப்ப ஃப்ரெண்டு சொல்றாரு, ஆமாப்பா, அந்த பொண்ணு மேல சார் அந்த அளவுக்கு பிரியமா இருந்தாரு. அந்த பொண்ணுக்கு பாடுற திறமை வேற இருந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ண அந்த அளவுக்கு பாடையெல்லாம் வச்சாரு. எல்லாருமே அந்த பொண்ணு ரொம்ப பாராட்டுனாங்க. சாரை விட அந்த பொண்ணுக்கு ரொம்ப திறமை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அந்த பொண்ணு மலை உச்சில இருந்து கீழே விழுந்துருச்சான். இதை கேட்டதோட அந்த வில்லன் கேக்குறாரு, சரி அவங்களோட போட்டோ இருக்கா அப்படின்னு சொன்னதோட அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, போட்டோவா, சோசியல் மீடியால போட்டோஸ் எல்லாம் நிறையவே ஷேர் ஆகி கிடக்குமே, நீ பாக்கலையா? அப்ப வில்லன் சொல்றாரு, நான் எந்த ஊருக்காரன் இல்ல, அதனால எனக்கு சரியா தெரியல. இது கேட்டதோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு அந்த போட்டோ தானே வேணும், ஒரு நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு போட்டோவை காமிக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோவுக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கும் நடந்த கல்யாணத்தோட போட்டோ இருக்கு. இவங்களோட கல்யாணமே இவங்களுக்கு தெரியாம தான் நடந்துச்சான். அது கூட சோசியல் மீடியாவுல பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணு கருப்பா இருக்கு அப்படின்னு அவங்க மாமியா கூட ஏத்துக்கல தெரியுமா அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க. இத பார்த்ததோட வில்லனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஃப்ரெண்டு கிட்ட, டேய், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நீ தாண்டா எனக்கு சரியான பெனிஃபிட் கொடுக்குற அப்படின்ட்டு அந்த போட்டோவை கேக்குறாரு, எனக்கு அனுப்புடா அப்படின்னு அவரு கேக்குறாரு. இப்ப எதுக்கு இந்த போட்டோவை கேக்குறீங்க? அப்ப ஃப்ரெண்டு வில்லன் சொல்றாரு, இந்த போட்டோவை கூட, இத வச்சு ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கொடுக்குறாரு. கொடுத்ததோட வில்லன் சொல்றாரு, இங்க பாருடா, உனக்கு ஃபியூச்சர்ல என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, எல்லாத்தையுமே நான் சிறப்பாவும் தரமாவும் செஞ்சு கொடுக்குறேன். இது கேட்டதோட அவரும் சரிடா அப்படின்னு சொல்றாங்க. வில்லன் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கூட சேர்ந்த கல்யாணத்தோட போட்டோவை வச்சுக்கிட்டு நேரா ஊருக்கு கிளம்புறாரு. அப்ப ஃப்ரெண்டு நினைக்கிறாரு, என்ன இது, வந்தான், சாரோட டீட்டெயில விசாரிச்சான், போய்கிட்டே இருக்கான், என்ன நடக்குது இங்க அப்படின்னு நினைக்கிறாரு. வில்லன் ஊருக்கு போய் இறங்கினதோட ரொம்ப சந்தோஷமா வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போனை பார்த்துட்டு, என்ன இது, உடனே கால் பண்றாரு, ஒருவேளை நமக்கு சாதகமா எதுவும் விஷயம் கிடைச்சிருச்சோ அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, உன்னை நான் உடனே பாக்கணும், சீக்கிரமா அப்படின்னு சொன்னதோட சரிங்க, இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவரு சொல்றாரு, நம்ம எப்பவுமே சந்திப்போம்ல அந்த இடத்துலதான் இருக்கேன், சீக்கிரமா அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம வில்லு நினைக்கிறாங்க, என்ன இது, இவரை இவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறாரு, எதுவும் நமக்கு சாதகமா விஷயம் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு வில்லி கேக்குறாங்க. என்னங்க, அங்க வர வரைக்கும் எனக்கு ஆர்வம் தாங்க முடியாது, நமக்கு சாதகமா விஷயம் கிடைச்சிருச்சா?
அப்ப வில்லன் சொல்றாரு, சாதகமான விஷயமா, நம்மளுக்கு லட்டு மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னதோட வில்லியும் சரிங்க வரேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு நேரா வில்லனை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப வில்லன் நேரா சந்திரா கிட்ட, சந்திரா நம்மளுக்கு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சந்திரா, அவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கறத பத்தி நம்மளால நிரூபிக்க முடியல, ஆனா அதற்கு பதிலா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வில்லி கேக்குறாங்க, என்னங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்னன்னு தெரியாம எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னன்னு காமிங்க அப்படின்னு சொன்னதோட வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, அவன் சரியான எமக்காதகன், ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவ இறந்துட்டாளாம், ரெண்டாவதாதான் இந்த ரேவதியவே அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். இதை கேட்டதோட வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னங்க சொல்றீங்க, அப்ப இது அவனுக்கு முதல் கல்யாணம் இல்லையா? வில்லன் சொல்றாரு, ஆமா, அவனுக்கு இது முதல் கல்யாணமே கிடையாது, அதுவும் முதல் பொண்ணு எப்படி தெரியுமா இறந்திருக்கா, மலை உச்சியில இருந்து விழுந்திருக்கா, இன்னும் அது அவங்கதான் அப்படி பண்ணாங்களா இல்ல அந்த பொண்ணு தானா விழுந்துச்சா அப்படின்னு கூட இன்னும் யாருக்கும் தெரியல. இங்க பாரு, இது மட்டும் அந்த ரேவதிக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அவ இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவா, இப்பதானே ஏதோ அவன் கூட இப்ப ரொம்ப கணிசமா பேசுறா அப்படின்னு நீ சொன்னியல்ல, இப்ப அந்த லவ் எல்லாமே போயிடும். அதுக்கு கேட்டதோட வில்லி சொல்றாங்க, என்னங்க இத மட்டும் நான் என் அக்காக்காரி கிட்ட காமிச்சேன்னா போதும், சரிங்க ஆதாரத்தோட வந்திருக்கீங்களா, ஆதாரத்தை காமிங்க. உடனே வில்லன் அந்த போட்டோவை காமிக்கிறாரு. போட்டோவை பார்த்ததோட நம்ம வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னங்க இது போதும், இந்த போட்டோவை நான் அக்கா கிட்ட காமிச்சிட்டு கதைய சொன்னா போதும் அப்படின்னு. அப்ப வில்லன் சொல்றாரு, ஏற்கனவே போட்டோவை காமிச்சோம், ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனா இந்த வாட்டி நம்ம போட்டோவை காமிக்கும் பொழுது சோசியல் மீடியால உள்ள போட்டோஸையும் காமிக்கணும். இது கேட்டதோட வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்ல வில்லன் வில்லி கிட்ட போட்டோவை கொடுத்து, நீ போய் இப்பவே கொடு அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம வில்லியும் சரி அப்படின்னு சொல்லி நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. வில்லன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, இன்னைக்கு போய் இந்த போட்டோவை அந்த ஈஸ்வரி கிட்ட காமிச்சதோட அவ கண்டிப்பா கோவமாயி நம்ம எதிரிய வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அப்ப நம்ம வில்லி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஈஸ்வரி வராங்க. வந்துட்டு என்ன நடக்குது இங்க, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்க, அப்ப அந்த வில்லி சொல்றாங்க, அக்கா நம்ம இத்தனை நாளும் நல்ல மோசம் போயிட்டோம், உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுத்துருக்க அப்படின்னு தானே நீ நினைச்ச, ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கையவே ஒருத்தன் டோட்டலா முடிச்சுட்டான். இதை கேட்டதும் அக்கா சொல்றாங்க, ஏட்டி உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி, 24 ஹவர்ஸும் மாப்பிள்ளைய ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கேடி, ஏண்டி இப்படி பண்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இப்போதைக்கு நான் நல்லது சொல்றது உனக்கு கெட்டது சொல்றது மாதிரிதான் இருக்கும், இங்க பாரு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மள நல்ல பயங்கரமா ஏமாத்திருக்காங்கக்கா அப்படின்னு. அதுக்கு அக்கா கேக்குறாங்க, அப்படி என்ன தாண்டி ஏமாத்திருக்கான், என்னன்னு சொல்லண்டி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் நார்மலா சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன், இங்க பாரு அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கும் நடந்த திருமணத்தோட போட்டோ இருக்கு. அதை பார்த்ததோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் என்னடி இது? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது என்னன்னு தெரியுதா, கல்யாண போட்டோ, நேத்து ரேவதி ஆசை ஆசையா அவளோட கல்யாண போட்டோவை கொண்டாந்து மாட்டும் பொழுது நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட, ஆனா இப்ப இந்த போட்டோவை பார்த்ததோட ஏன்க்கா அதிர்ச்சி ஆகுற, பாத்தியா இதுதான்க்கா உண்மையான கல்யாணம், நம்மள நல்லா ஏமாத்தி இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ சொல்றது எல்லாத்தையும் என்னால நம்ப முடியாது, அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட சகலை, அப்புறம் ஹீரோட மாமா, அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட ஹீரோயின் நேரா அந்த வில்லிய பார்த்து, சித்தி உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, ஏன் சித்தி இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை கொண்டாந்து காமிச்சு நம்ப வைக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு சுத்தமா அவரை பிடிக்கல, எப்படியாவது அவரை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு நீ எனக்கு பொண்ணு மாதிரி, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் அவன் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதுக்கு அதுக்கு
அந்த ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி நேரா போட்டோவை காமிச்சு, இத பார்த்தா நான் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதா இல்ல நடந்த சீனை சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட சகலுக்கும் ஷாக்கு, நம்ம ஹீரோவுக்கும் ஷாக்கு. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஏன் இந்த போட்டோவை காமிச்சதோட வாயடிச்சு போயிட்டீங்க? ஏன் இதுல இருக்கிறது பொய் அப்படின்னா? இது கேட்டதோட நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல முடியல. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, என்னங்க தேவையில்லாம சித்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்பதான் அத்தை கேக்குறாங்க, மாப்பிள்ள நீங்க இப்படி பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. என்ன நடக்குது இங்க? இந்த போட்டோவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல உள்ள பொண்ணு யாரு? இவ சொல்ற மாதிரியே உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப சகல சொல்றாரு, அத்தை உங்க மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவர் இப்படிப்பட்டவர் கிடையாது. அவரை கெட்டவராக்கணும் அப்படிங்கறதுக்காக சில பேர் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க மாப்பிள்ளை மேல நீங்க சந்தேகப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, அத்தா ஆதாரத்தோட வந்துட்டேன், நீயும் நேரடியா பாத்துக்கிட்டு இருக்க, இன்னுமா உன் மாப்பிள்ளைய நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்க? சேதுபதியோட பேரை அப்படின்னு சொன்னேன், ஆனா நீ நம்பல. இப்ப அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ஆதாரத்தோட உன்கிட்ட காமிக்கிறேன், அப்பையும் நீ நம்ப மாட்டேங்கிறியேக்கா, என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது கேட்டதோட நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதிர்ச்சியாகி உட்கார்றாங்க. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இது எல்லாமே கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும், சித்திக்கு தான் சுத்தமா அவரை பிடிக்கல இல்ல, அதனால இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்கி இப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல, அவ காட்டுற போட்டோவை நம்பாம இருக்க முடியல, மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க, உங்க வாயில இருந்து சொன்னாதான் எனக்கு நம்பிக்கை வரும், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்த, அவங்க சொல்றது உண்மைதான், இனிமே எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு, ஆனா என் வைஃப் வந்துட்டு ஒரு பிரச்சனையால இறந்துட்டாங்க. இதை கேட்டதோட வில்லி சொல்றாங்க, அப்படி போடு, இப்ப உன் மாப்பிள்ளையே அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டான், இப்ப நீ என்ன சொல்ல போற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ண கட்டி கொண்டு சொன்னப்ப கூட நீ அந்த வார்த்தையை கூட என்கிட்ட சொல்லல இல்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னேன், ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல, ஆனா நீங்க தான் ரேவதிய கட்டிக்க சொல்லி என்ன வற்புறுத்துனீங்க, நான் ஆசைப்பட்டு ஒன்னும் கல்யாணம் பண்ணல, உங்களோட வற்புறுத்தல்னாலதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ கண்டிப்பா நம்ம ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அவன் ஹீரோ வீட்டு விட்டு துரத்துறதுக்கு கண்டிப்பா வழிய பார்ப்பாங்க. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.